பங்குச்சந்தைய பத்தி நான் என்ன சொல்லுவேன், இங்க யார் யாரெல்லாம் இங்க இருக்கணுமோ, அவங்கலாம் இங்க இருக்கிறதில்ல. இத பார்த்து பயந்து வெளிய நிக்கிறாங்க. ஆனா இங்க யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாதோ, அவங்கலாம் இங்க இருக்கிறாங்க. அதனால தான் இங்க வந்து தோல்விகள் வந்து அதிகமா இருக்கு. மனிதர்கள் எப்ப பிரச்சனையில இருக்கிறாங்களோ, அப்பதான் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க பிரச்சனையில இருக்கும்போது நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. உங்க பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க. அந்த தொழில்ல எவ்வளவு முதலீடு பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன் வரும்? அப்படின்றது வந்து அது முக்கியம் கிடையாது. எது முக்கியம் அப்படின்னு சொன்னால், நம்மள வந்து எப்பவுமே ஒரு நாய் தொரத்திக்கின்னு இருக்குது. அந்த நாய விட நம்ம வேகமா ஓடிக்கின்னு இருக்கணும். எப்ப அந்த நாய விட வேகமா ஓடுறத நம்ம நிறுத்திட்டோமோ, அன்னைக்கு அந்த நாய் நம்மள கடிச்சிரும். இந்த ஃபைனான்சியல் வேர்ல்டுல நம்மள தொரத்துற நாய் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு நாய் நம்மள தொரத்திக்கின்னு இருக்குது. Those who can afford to take the risk, they can come to stock market. Those who cannot afford to take the risk, they should not come to the market. அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பங்குச்சந்தை வர்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனால், உங்களுடைய அனுபவம் என்ன, உங்களுடைய நாலேஜ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி முதல் படி ஐபிஓ, ரெண்டாவது படி மியூச்சுவல் ஃபண்டு, மூணாவது படி வந்து நேரடியாக பங்குச்சந்தையில் இறங்குறது. அதுக்கப்புறம் நீங்க முதலீடு அப்படின்னு பண்ணும்போது, நீங்க மாத சம்பளம் வாங்குறவரா இருந்தால் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை, அதுதான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. லம்சமா முதலீடு பண்றதை விட எஸ்ஐபியில முதலீடு பண்றது எப்பவுமே நல்லது. பங்குச்சந்தைக்குள்ளே யார் யார் வரலாம், யார் யார் வரக்கூடாது, எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு இதுக்குள்ளே வர்றவங்க என்ன மாதிரி மனநிலை வரணும் அப்படிங்கிற உங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். பொதுவா வந்து நான் சொல்லுவேங்க, ஒரு ஒரு சின்ன ஜோக் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு 1000 பேர் படிப்பாங்க. அந்த 1000 பேர்ல ஒரு 10 பேர் மட்டும் சிகரெட் பிடிப்பாங்க. மீதி 990 பேர் சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. இப்போ நாங்க என்ன பண்ணோம், ஒரு நாள் அசெம்பிளி ப்ரோக்ராம். சிகரெட் பிடிப்பதை நிறுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டுன்னு வந்து அந்த பள்ளிக்கூடத்துல எல்லா மாணவர்கள் எதிரும் பேச வைக்கிறோம். கரெக்டா அந்த ப்ரோக்ராம் நடத்துற அன்னைக்கு அந்த சிகரெட் பிடிக்கிற 10 பேரும் செவரு எகிரி குச்சி ஸ்கூல்ல விட்டு ஓடி போட்டானுங்க. நாங்க இங்க சிகரெட் பிடிப்பதை நிறுத்துவது எப்படின்னு பாடம் எடுத்துட்டு இருக்கிறோம். யாருக்கு பாடம் எடுக்கிறோம்? சிகரெட்டே பிடிக்காத 990 பேருக்கு நாங்க பாடம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நிதர்சனம். யாருக்கு சென்றடைய வேண்டுமோ அவங்களுக்கு சென்று அடையல, யாருக்கு சென்று அடையணுமோ அவங்க ஓடி போட்டாங்க. ஸோ அதே போலதான் பங்குச்சந்தையை பத்தி நான் என்ன சொல்லுவேன், இங்க யார் யாரெல்லாம் இங்க இருக்கணுமோ அவங்களாம் இங்க இருக்கிறது இல்ல. இதை பார்த்து பயந்து வெளியே நிற்கிறாங்க. ஆனா இங்க யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாதோ அவங்களாம் இங்க இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க வந்து தோல்விகள் தான் அதிகமா இருக்குது. Those who can take risk, they don't take risk. But those who cannot afford to take the risk, they take the risk. ஒரு உளவியல் ரீதியான ஒரு கருத்தை என்ன, ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் எப்ப பிரச்சனையில இருக்கிறாங்களோ அப்பதான் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க பிரச்சனையில இருக்கும்போது நீங்க ரிஸ்க் எடுக்க கூடாது. உங்க பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறீங்களோ அப்பதான் நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர், நான் எங்க பங்குச்சந்தைக்கு வரக்கூடாதான்னு கேட்டேன். அதுக்கு அவர் கேட்டாரு, என்ன சுந்தர் இப்படி சொல்றீங்க? நான் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன், என்னுடைய மனைவியும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் 2 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு வருமானம் வருது, நாங்கள் எது ரிஸ்க் எடுத்து பங்குச்சந்தைக்கு வரணும் அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவருக்கு வந்து வேலை போயிடுச்சு. மனைவி மட்டும் வேலை செய்கிறாங்க, இவருக்கு வேலை போயிடுச்சு. அப்போ வந்து என்கிட்ட கேட்டாரு, சுந்தர் எனக்கு பங்குச்சந்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அப்போ நான் கேட்டேன், ஏன்பா நீ தான் ரிஸ்க் எடுக்க மாட்டான்னு சொன்னியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் சொன்னார், இல்லை என் மனைவியே இப்போ அரசாங்க உத்தியோகத்துலேருந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, நான் அதை விட கம்மியாக சம்பாரிச்சா எப்படி? அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 1,50,000 லட்சம் சம்பளம் வாங்கினாரு, மனைவி 50,000 சம்பளம் வாங்கினாங்க, 2 லட்சம். அப்போ ஏதோ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த டீத்திங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ஏதோ சில தவறுகள் செஞ்சு ஏதோ கொஞ்சம் லாஸ் ஆனாலும், ஒரு 2 லட்ச ரூபாய் லாஸ் ஆனாலும் சரி நம்ம ஒரு மாசம் வருமானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்தின்னு வேலையை பார்க்க போயிடலாம். ஆனா இப்ப வேலை இழந்ததுக்கு அப்புறம் அதுவும் கண்டிப்பா மாதம் 50,000 சம்பாதிக்கணும், இல்லைன்னா மனைவி முகத்துல முழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனோட இவர் இங்க பங்குச்சந்தைக்கு வந்தார்னால் ஒரு நஷ்டம் வந்தா இவரால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, those who can take the risk, they don't take the risk. Those who cannot take the risk, they take the risk.
ஸோ தோஸ் ஹூ கேன் டேக் த ரிஸ்க், அவங்களுக்கு நான் சொல்றது வந்து தான், த பிக்கெஸ்ட் ரிஸ்க் இன் யுவர் லைஃப் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். த பிக்கெஸ்ட் ரிஸ்க் இன் யுவர் லைஃப் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். ஆனா பங்குச்சந்தை உள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், at the same time, taking undue risk will wipe out your entire wealth. So biggest risk in your life is not taking any risk, but taking undue risk will wipe out your entire wealth. ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. சார், பொதுவாகவே நீங்கள் சொல்கிறது உட்பட நீங்கள் வந்து பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஸ்க் எடுக்காமல் வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் பொதுவாகவே சொல்கிறாங்க. அது ரிஸ்க் இல்லாமல் வளர்ச்சி இல்லை, வருமானம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு? இல்லை, அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு அபரிதமான வளர்ச்சி உங்களால் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அது அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ரிஸ்க் எடுக்காமல் வந்து ரஸ்க் சாப்பிட முடியாது. நான் இந்த ஜோக்கு, இந்த இது எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்கிறேன், உங்கள் இன்டர்வியூலையும் சொல்லிடுறேன். எம்ஜிஆர் வந்து ஒரு மிக பிரபலமான நடிகராக இருந்தார். அவர் பிரபலமான நடிகராகவே இருந்திருக்கலாம். இப்போ ரஜினி ஒரு பிரபலமான நடிகராக இருக்கிறாரு, அதே போல் அவரும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாரு, ஒரு திரைப்படம் எடுத்தார், சொந்தமாக தயாரித்தார். அந்த படத்தோட பேர் வந்து நாடோடி மன்னன். அப்போ அதில் பெரும் பணம் செலவு செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவர் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த படம் வந்து நான் பெரும் பொருட்செலவில் நான் எடுக்கிறேன். இந்த படம் ஓடினால் நான் மன்னன், இந்த படம் ஓடாவிட்டால் நான் நாடோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக ஓடிடுச்சு. அது வந்து அவர் வந்து அந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. ஸோ அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அவர் ஒரு சிறந்த நடிகராக இருந்தவர் ஒரு சிறந்த முதலமைச்சராகவும் காலம் முழுக்க இருக்கிற அளவுக்கு அவரை வந்து ஒரு மேல் கொண்டு போச்சு. ஆனால் அவர் அந்த ரிஸ்கை எடுக்காம, நம்ம எதுக்கு நடிக்கிறோம், காசு வருது அப்படின்னு இருந்திருக்கலாம். அவர் கடைசி வரைக்கும் ஒரு நடிகராக இருந்திருப்பார். பட் அவர் நடிகராக இருந்திருந்தால் இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஒரு பேரும் புகழும் நடிகராக மட்டும் இருந்திருந்தால் இருந்திருக்குமானா சந்தேகம் தான். அதனால ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களை ஒரு நீங்க ஒரு உயர்ந்த நிலையில கூட இருக்கலாம், அதுலேருந்து இன்னொரு லெவலுக்கு மேலே போறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்குது. அதே நேரத்தில் யார் ரிஸ்க் எடுக்கணுமோ அவங்க மட்டும்தான் எடுக்கணும், எல்லாரும் ரிஸ்க் எடுக்கணும். அது மாதிரி சார், நீங்கள் முதல்ல சொன்னீங்க வந்து அந்த குஜராத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாக இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மிடில் கிளாஸ்க்கு வந்து அந்த ஒரு சேஃப் இன்கம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வலுவாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியும்? பொதுவாங்க என்னுடைய வட இந்திய நண்பர்கள்கிட்டே நான் பேசியிருக்கிறேன். அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளாக பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியா வந்து ஒரு பெரும் படையெடுப்புகளோ ஒரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளோ பெருசாக இல்லாமல் தான் நம்ம இருந்திருக்கிறோம். ஈவன் அக்பர் பேரரசு, மௌரிய பேரரசு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கூட மேப்பில் பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாடு வராது, அதுக்கு மேலேயே தான் நின்றுடுவாங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையிலே நம்ம வாழ்ந்துட்டோம். அதனால நமக்கு வந்து இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே குறைஞ்சி போச்சு. ஆனால் வட இந்தியர்கள் அப்படி கிடையாது. அவங்களோட வந்து இப்போ நிறைய படையெடுப்புகள், ஒரு உதாரணத்துக்கு குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கஜினி மஹமூது எத்தனை தடவை படையெடுத்தாரு? 17 தடவை படையெடுத்தாரா? இந்த மாதிரி வந்து நிறைய படையெடுப்புகளை, நிறைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை நிறைய அவங்க வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அதனால் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ மாறுது. இப்போ இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்து அந்த மாற்றங்களை கொண்டு வராங்க. இப்போ பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் குஜராத்திஸ் அப்படின்னு இருந்தது போய் இப்போ பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்து பங்குச்சந்தையில் நிறைய ஆர்வம் காமிக்கிறாங்க, நிறைய வர்த்தகத்தில் ஈடுபடுறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலில் எனக்கு வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அதிகபட்சமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, குறிப்பாக பெங்களூர். அதுக்கப்புறம் 2வது தமிழ்நாடு, 3வது தான் வந்து மகாராஷ்டிரா. நான் என்னுடைய யூடியூப் வந்து பங்குச்சந்தை சார்ந்த ஒரு யூடியூப். ஆனால் இப்போ தென்னிந்தியர்கள் வந்து வட இந்தியர்களுக்கு போட்டியாக இப்போ வந்து நிறைய பேர் நல்லாவே வராங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். சார், அது மாதிரி இன்னொன்று சொன்னீங்க வந்து சார், இந்த ஒரு காலேஜில் பேசும்போது மாணவர்கள் வந்து ஒருத்தர் 1000 ரூபா வச்சுருந்து முதலீடு பண்ணலான்னு சொன்னார், இன்னொருத்தர் 100 ரூபா சொன்னார், இன்னொருத்தர் 1 ரூபா சொன்னார்னு சொல்லி. ஸோ இந்த பின்னணியில் கேட்குறேன் சார், நம்ம ஒரு பங்குச்சந்தைக்குள்ளே வரும்போது எவ்வளவு முதலீடு பண்ணால் எவ்வளவு ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுறது? ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்,
அந்த தொழில்ல எவ்வளவு முதலீடு பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன் வரும் அப்படின்றது வந்து அது முக்கியம் கிடையாது. எது முக்கியம் அப்படின்னு சொன்னால், நம்மள வந்து எப்பவுமே ஒரு நாய் தொரத்திக்கின்னு இருக்குது. அந்த நாயை விட நம்ம வேகமா ஓடிக்கின்னு இருக்கணும். எப்ப அந்த நாயை விட வேகமா ஓடுறத நம்ம நிறுத்திட்டோமோ, அன்னைக்கு அந்த நாய் நம்மள கடிச்சிரும். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைனான்ஷியல் வேர்ல்டுல நம்மள துரத்துற நாய் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு நாய் நம்மள துரத்திக்கின்னு இருக்குது. அப்போ நம்ம எந்த முதலீடு செய்தாலுமே, அந்த முதலீட்டுல இருந்து நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரணும்னா, அந்த இன்ஃப்ளேஷனை விட கூடுதலான ரிட்டர்ன் வரணும். ஒரு வருஷத்துக்கு 6% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம பண்ற முதலீடு 6% விட கூடுதலான வருமானம் வரணும். அதுதான் வந்து ஒரு முதலீட்டினுடைய அடிப்படை பாலப்பாடம். அந்த 5% கூட நம்மளால லாபம் சம்பாதிக்க முடியல, 3% தான் வருதுன்னா, அதுக்கு நீங்க பணத்தை நிம்மதியா பேங்க்ல எஃப்டி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம் இல்லையா? எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை விட அதிகமான ரிட்டர்ன் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமான ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அந்த நிலையற்ற முதலீடுகள், மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, சில்வரு, இது எல்லாமே அப்போ தான் அது ஒர்த்து. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதில் முதலீடு பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லையோ முதலீடு பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது நல்லது. அது மாதிரி வந்து பங்கு சந்தைக்குள்ளே யார் யார் வரலாம், என்னென்ன மனநிலையில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னீங்க சார் வந்து. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு பங்கு சந்தைக்குள்ளே வர்றவங்களில் யார் யார் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டைரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதில் யார் யார் எது இதில் ஈடுபடலாம்? Those who can afford to take the risk, they can come to stock market. Those who cannot afford to take the risk, they should not come to the market. அது வந்து ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பங்குச்சந்தை வர்றது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னால் உங்களுடைய அனுபவம் என்ன, உங்களுடைய நாலேஜ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி முதல் படி ஐபிஓ, ரெண்டாவது படி மியூச்சுவல் ஃபண்டு, மூணாவது படி வந்து நேரடியாக பங்குச்சந்தையில் இறங்குறது. அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவராக இருந்தால் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை, அதுதான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு மாதம் பங்குச்சந்தையில் ஏறி இருக்கும், ஒரு மாதம் பங்குச்சந்தையில் இறங்கி இருக்கும். அது நீங்கள் வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணீங்கன்னா அது ஒரு ஆவரேஜ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். லம்சமாக முதலீடு பண்ணுறதை விட எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறது எப்பவுமே நல்லது. இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இறுதியாக வந்து ஒரு இது சார் வந்து இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக பங்கு சந்தைகளை வர நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய, கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விதிகள்னு ஒரு 5 விதிகள் சொல்ல முடியுமா? அப்படிலாம் இது ஸ்கூல் மாணவன் மாதிரி வச்சுட்டீங்க. ஆசிரியராக இருந்து பழக்கம், மாணவனாக இருந்து பழக்கம் கிடையாது. பொதுவாக வந்து விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 விதி, கம்பல்சரி சேமிப்பு உங்கள் லைஃப்பில் இருக்கணும். இப்போ நிறைய பேர் நான் நினைக்கிறாங்க, வருமானம் மைனஸ் செலவு ஈக்குவல் டு சேமிப்புன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வருமானம் மைனஸ் சேமிப்பு ஈக்குவல் டு செலவுன்னு இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, எப்பவுமே காசு பத்தலைன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் 80,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் குடும்பம் நடத்தின்னு தானே இருக்கிறாரு, அவரும் வாழ்ந்துன்னு தானே இருக்கிறாரு. அப்போ எப்படி நீங்கள் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுன்னு குறை சொல்கிறீங்க? அப்போ ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சுருங்க, இது சேமிப்புன்ட்டு. என்னோட வருமானம் 80,000 தான்ப்பா, 80,000த்துக்கு எப்படி என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி குறைவான வாடகைகளுக்கு வீடு போங்க, குறைவான செலவு பண்ணுங்க, அந்த மாதிரி. ஸோ முதல் வந்து சேமிப்பு, அதுதான் முதல் விதி. ரெண்டாவது விதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தான தர்மம் பண்ணுங்க. அந்த தான தர்மம்ன்றது பணத்தால தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. மனசளவில் கூட நீங்கள் நிறைய பேருக்கு, உடல் அளவுலையோ மனசளவுலையோ கூட நீங்கள் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். யாரோ ஒரு வயசானவர் இருக்கிறார் பக்கத்து வீட்டில், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், அவர் கூட போய் உட்காந்துன்னு அவர் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க ஒரு 1/2 மணி நேரம். அதுவே வந்து அந்த பெரியவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதுவே வந்து ஒரு தான தர்மம் தான். தான தர்மம்னா நம்ம பணம் கொடுக்கறது மட்டும்தான் தான தர்மம் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யுங்க. ஒரு தான தர்மங்கள் தான் ஒரு இருக்கிறதுலே மிகச்சிறந்த முதலீடு அப்படின்றத நம்புங்க. அதுக்கு அடுத்தது 3வது விதி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்கள் வயசு பேக்கப் எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு நிலையற்ற வருமானத்தில் கொஞ்சமோ நிலையான வருமானத்தில் கொஞ்சமோ முதலீடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் முதலீடுகள் தொடர்ந்து பண்ணுங்க. அப்போதான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செடியை வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கினே இருக்காதீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு அதை மறந்துடுங்க. அப்போ தான் அது ஒரு பெரிய மரமாக இருக்கும். அதான் நான் சொன்னேன், எனக்கு சிங்கப்பூரில் ப்ராவிடென்ட் ஃபண்டில் மட்டுமே 4 கோடி ரூபாய் இருக்குது இன்னைக்கு அப்படின்ற சொன்னேன் நான். அது வந்து அது அப்படியே அது நான் செடியை பார்க்குற மாதிரி நான் தினமும் பார்த்துட்டு இருப்பேன். பட் இருந்தாலும் அதை எடுக்க முடியாது, அது கம்பல்சரி ஆகிடுது.
அதனால தான் அது நல்லா வளர்ந்துருக்குது. இது எல்லாத்துக்கும் கடைசியா ஒண்ணு, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆனந்தமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். முக்கியமா வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அத ஆனந்தமா செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பென்ஸ் கார் கிட்டே இருக்கு, நம்மகிட்ட மாருதி கார் தானே இருக்குன்னு சந்தோஷப்படாதீங்க. யூ ட்ரீம் ஃபார் எ மில்லியன். ரிமெம்பர் த லைஃப் தட் யூ ஆர் ஹேவிங் இஸ் த ட்ரீம் ஃபார் மில்லியன்ஸ். உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள பார்த்து வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க. இதுதான் 5 விதியா சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து, அது பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புறோம் வந்து. மிக்க நன்றி நன்றி. சார்.